கச்சத்தீவு பிரச்சனை வருகின்ற பொழுது அன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கூட்டிய போது இதே அதிமுக அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்தது வரலாறு. கச்சத்தீவு பிரச்சனை எதிர்த்து முதலில் நீதிமன்றத்திற்கு சென்றது திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் மீண்டும் அதே ஆயுதத்தை கையில் எடுப்பதை, தேர்தலுக்கு தேர்தல் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான். இந்த 10 ஆண்டுகள் அவர்கள்தான் ஆட்சியிலே இருந்தார்கள். ஏன் அந்த கச்சத்தீவை மீட்பதற்குண்டான பணிகளை அவர்கள் மேற்கொள்ளவில்லை, நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை? பறந்து விரிந்த இந்த அகிலத்திற்கு அனைத்து சக்திகளும் படைத்தவர் தாங்கள் தான் என்று பறைசாட்டிக் கொள்பவர்கள் இந்த கச்சத்தீவு நடவடிக்கையில் பின்னடைவை சந்தித்த பிறகு தேர்தலுக்கு தேர்தல் மீனவர் நண்பனை போல் தங்களை காட்டிக் கொள்வதற்காக இந்த கச்சத்தீவை கையில் எடுக்கிறார்கள். தமிழகத்து மக்கள் மோடி உருண்டு வந்தாலும் சரி, பறந்து வந்தாலும் சரி, ஆகாய மார்க்கமாக வந்தாலும் சரி, அல்லது நீருக்குள் மூழ்கி வந்தாலும் சரி, தமிழகத்து மக்கள் ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்தியா கூட்டணிக்குத்தான் வாக்களிப்போம் என்று முடிவை எடுத்து விட்டார்கள். ஆகவே மோடியினுடைய இது போன்ற அவதூறு பிரச்சாரங்களுக்கு தமிழக மக்கள் செவிசாய்க்க தயாராக இல்லை. அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு. ஆடு வசமா மாட்டிச்சுன்னு தான் சொல்லணும். கோயம்புத்தூர்ல ஒரு மாநில தலைவர் எங்கன்னா சுத்தம் முடிதா பாரு. 2 நாள் சுத்திட்டு கோயம்புத்தூர்ல போய் அடக்கம் ஆயிட்டாரு. தமிழக மக்கள் அண்ணாமலையை இந்த தேர்தலோடு பின்னங்கால் பிடரில் ஈடுபட ஓட ஓட வைப்பதற்கு தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள். அண்ணாமலை ஒரு டூ போலீஸ் என்பதை அனைவருக்கும் நன்றாக தெரியும். அண்ணாமலை பொய்யன் என்பது மக்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவருடைய செயல்பாட்டில் தப்பு கணக்கு போடுகின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடை கோடி தொண்டனின் உழைப்புக்கு கூட, அவனுடைய கால் தூசுக்கு கூட இந்த அண்ணாமலை ஈடாக மாட்டார். போதும் 2 சதவீதம்